கௌதம் சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்துடுறாங்க. மேடம், நீங்கள் முடிவெடுக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தோன்னு வந்து கௌதம் வந்து உச்சக்கட்டக்கம் வந்து அடையிறாங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான் உன் தரப்பு அப்படின்னு சொல்லும்போது கௌதமும் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. என் சுண்டு விரல் மேலே யார் மேலேயும் படவே இல்லை. ஆனால் அவள் பொய் சொல்லிகிட்டு இருக்கா. டேய், பொய் சொல்கிறது யாரா? நீயா இல்லை அவளா? என்னடா நினச்சிட்டு இருக்க? எனக்கு என்ன உண்மையெல்லாம் எடப்பட தெரியாதுன்னு நினச்சியா? நீ தான் பொய் சொல்லிட்டு இருக்க. அதனால தான் உன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து காசு கொடுத்து சமாளிக்கணும்னு பார்த்துருக்காங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜான்சி மேடம் வந்து அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம் சொல்கிறது வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. மேடம் பார்த்தீங்களா மேடம், எனக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. இவன் தப்பு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஆஃபீஸில் இல்லாதப்ப பார்த்துட்டு விட்டுருவீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிங்களே மேடம், நீங்கள் வேறு லெவல். யார் சொல்லிடி நீ இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அடிக்க போகிறாங்க. என்னடா ஏன் கண்ணு முன்னாடி வந்து அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி ஜான்சி வந்து தடுத்தோன்னா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேடம், இவரெல்லாம் ஃப்ராடு, எப்படி பொண்ணுக்கிட்ட நடந்துக்கணும்னு எங்கள் அம்மா எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ இருக்காளே, இவ ரொம்ப வந்து தப்பாக நடந்துக்கிட்டா. இவன் தான் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் தப்பாக நடந்துக்கிட்டே இருக்கா. இவளை பற்றி பேக்ரவுண்ட்லாம் விசாரித்து பார்த்தீங்கன்னா எது உண்மை எது போயின்னு நல்லாவே தெரிஞ்சிடும். அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லைடா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சொகுசாக வளர்ந்த புள்ள. எதுவாக இருந்தாலும் கொடுத்து சமாளிச்சிடலாம் தான் நான் நினச்சேன்னு சொல்லி ஜான்சி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. எதுவாக இருந்தாலும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யாரடி காரணம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அப்படின்னு சொல்லி அந்த ஏமாத்தின லேடியை பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டி அடிக்கலான்னு சொல்லி போகிறப்ப கான்ஸ்டபிள் 2 பேரும் பிடிச்சிடுறாங்க. தம்பி பிரச்சனை பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் லாயர் வச்சு பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. கதவையும் பூட்டிடுறாங்க. அந்த இடத்துல கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாரும், மேடம் என்னை எப்படி இருந்தாலும் பாதுகாப்பீங்களே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி எனக்கு மீறியும் வந்து இவன் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கேன், எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடி, நான் வந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ஜான்சி. மேடம் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, நான் தப்பே பண்ணலைன்னு சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கே நீங்கள் ஆதரவாக வந்து பேசுகிறீங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. முதல்ல 2 தரப்பு நியாயத்தையும் கேளுங்க. என் தரப்பு நியாயம் தான் நீங்கள் கேட்டிங்களே. அவள் ஃப்ராடு மேடம், ஃப்ராடு. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க மேடம். ஏன் மேடம் டோட்டலாக வந்து நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜான்சி. இன்னொரு வாட்டி நீ நல்லவங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கேன், எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க. உன் பொண்டாட்டி வேற பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டெல்லாம் வேற பேசி வச்சுருக்கா. அதனால தான் என்னால் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கேன், குச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்புறம் கஷ்டப்பட்டுருவ பார்த்துக்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கௌதமாலையும் எதுவும் பேச முடியலன்னு சொல்லி டோர் வந்து செம்மையாக வந்து குத்திட்டு அப்படியே தனியாக அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராகினி வந்து பேசுகிறாங்க. இந்திரானால மட்டும்தான் கௌதம் வந்து உள்ளே போயிட்டான். யார்? என்னால் தான் கௌதம் வந்து உள்ளே போனானா? நீங்கள் தான் வந்து பணம் தரேன் அது தரேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை வந்து ஏற்றி விட்டீங்க. அவங்க நியாயமாக தான் நடந்துக்கிட்ட பார்த்தாங்க. மாமா சொல்கிற பேச்செல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்களா மாமா? ஆமாம்மா, அவசரப்பட்டால் கூட அந்த பொண்ணு வந்து எல்லாமே வந்து தெள்ள தெளிவாக தான் கேட்டிருந்தா. அப்படி நம்ம ராகினி வந்து எதுவும் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தானா நிச்சயம் வந்து நம்ம சைடு வந்து நியாயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கௌதம் விட்டுட்டு போயிருப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்லை, கௌதம் கண்டிப்பாக அழைச்சிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் கௌதம் சைட்லேயும் வந்து நியாயமாக வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கௌதம் சொல்கிறதும் அந்த பொண்ணு சொல்கிறதும் எது உண்மை எது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையாக தான் ஆகும். இப்போ ராகினி ஓவராக டூ மச்சாக பேசி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கடுப்பேற்றி விட்டுட்டா. அது மட்டும் இல்லாமல் பணம் தரேன்னு வேற 1க்கு 2 வந்து பேசி வச்சுட்டா ராகினி. அப்படி இருக்க சூழ்நிலை தான் கௌதம் வந்து உள்ளே போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இல்லாட்டி கௌதம் வந்து பேசி நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து கடுப்பாயிட்டாங்க. பாத்தியாக்கா, எப்படி இருந்தாலும் இது விஷயத்தில் வந்து நல்லவன் நிரூபித்து காட்டணும். இன்னொன்று இவன் வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆனால அந்த திறமையெல்லாம் நம்மள்ட்ட வந்து காட்டுறா. பார்த்தியா எவ்வளோ லாபகரமாக பேசுகிறா. ஏங்க சும்மான்னு பண்ணாதீங்கன்னு ஹேமா வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. சின்ன பிரச்சனையாக இருந்ததை ஊதி ஊதி பெருசாக்கியிருக்கீங்க. எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு கௌதம் வந்து சென்னைக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபாரினுக்கு வந்து அனுப்பிச்சிருப்போம். அதுக்கப்புறமேட்டு கௌதம் யாராலும் நெருங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது எக்கேடோ கெட்டு போங்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரில அப்படின்னு சொல்லி இந்திரா மட்டும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ரூம்குள்ளே. அப்போன்னு பார்த்து, ஏய் நீ மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குல்ல, என் புள்ள மாட்டுவோம் நிம்மதியாக இருக்க வேண்டிய இடத்துல நீ கூட்டிகிட்டு வந்தனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு நம்ம ஜெயா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. நல்ல வேலை அக்கா வந்து எப்போதும் போல் நம்ம சைடே இருக்கா, இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஃபாரின் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனையாச்சு அதனால தான் பயந்துட்டு பையனை வந்து வெளிநாடு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா? அப்படின்னா நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற பழி நீங்காமல் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். எல்லாரும் வந்து கண்ணு காது வாயின்னு மூக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம கௌதம் வந்து வெளியில் வந்து கொண்டு வரணும். எந்த டிவியில் தப்பாக போட்டாங்களோ அதை எல்லாம் தப்புன்னு நிரூபித்து காட்டி நம்ம கௌதம் வந்து நல்லவங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல.
சரிம்மா இப்போ என்ன பண்ண போகிற? கௌதம் காலையிலேருந்து சாப்பிடல, ஆஃபீஸ்க்கு போகும்போதும் சாப்பிடல, வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தப்ப கதிர் மாமா வந்து தட்டை வந்து பிடிக்கிட்டாங்க. நான் சாப்பாடு கொண்டு போய் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, கௌதமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போறியா? நீ இருக்க இந்திரா, நீ இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா, அத்தை நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அம்மா தைரியமாக இருக்காங்க, உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும்னு நான் வந்து கண்டிப்பாக கௌதம்கிட்ட சொல்லுவேன். அப்படி சொன்னேன்னா கௌதமுக்கு எவ்வளோ பலம் கிடைக்கும் நீங்களே வச்சு பாருங்க. ஆமாம்மா இனிமேட்டு நான் அழுவ மாட்டேன்னு அவன்கிட்ட சொல்லு, அவன் சந்தோஷமா இருப்பான். அம்மா நான் நம்புறேன்னு சொல்லு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவனை நம்புறோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரா கிட்ட நம்ம ஜெயா. சரி அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ராகினி வந்து ரூம்குள்ளே வந்துட்டு கதை வந்து தாப்பா போடுறாங்க. உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி ரூம்குள்ளே போயிட்டு இந்திராவையும் சரி கௌதமையும் சரி ஏதாவது ஒன்றும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து அப்புறம் நம்ம கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டபிள் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்பான்னு பார்த்து ஏய் இங்கே வாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, என்ன நீ இவ்வளோ வந்து தெளிவாக வந்து பேசணும்னு நினச்சி கூட பார்க்கல, நீ படிச்சிருக்கல்ல, அதனால தான் படித்த பொண்ணுங்கள்லாம் புருஷன் தப்பானவன்னு தெரிஞ்சவொன்னே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மேடம் கௌதம்லாம் தப்பு பண்ணாலாம் வாய்ப்பே இல்லை, 100% கூட தப்பு இல்லை, அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நானே இறங்கி போராடி இருப்பேன், அதுதான் என்னோட குணம். ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கொஞ்சமாவது லாஜிக் படி கரெக்டாக இருக்கா? இந்திரா நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக ஆக போகிறீங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் புருஷன் வந்து தப்பு செஞ்சுருந்தா அதை தட்டி கேட்கணும், ஆனால் நீங்களே இது மாதிரி பேசுகிறது தான் என்னால் புரிஞ்சிக்கவும் இல்லை. மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு தான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்டு பேசுவீங்க. சரி எதுக்கு வந்திருக்கீங்க? சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். கான்ஸ்டபிள் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். கதை வந்து திறந்து விடுறாங்க. கௌதமுக்கு வந்து இந்திரா வந்து ஊட்டி விடுறாங்க. இந்திரா நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கௌதம் வந்து இந்திராவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. நம்மளை யாரும் கஷ்டப்படுத்தணும் தான் பார்க்குறாங்க. சீக்கிரம் இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளில வந்துடலாம், அவள் பொய் சொல்லிட்டு தான் இருக்கா, இந்த விஷயத்தில் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு நம்ம தெளிவாக வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது ரெண்டு பேரும் வந்து அந்யூன்யமாக ஒருத்தர் மாறி மாறி சாப்பாடு வந்து ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்தோன்னா ஜான்சி வந்து சந்தேகப்படுறாங்க, என்னது கௌதமை பார்த்தா தப்பு பண்ணுற மாதிரி பையன் மாதிரி தெரியவே இல்லைங்கிற மாதிரி ஜான்சி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணி